ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன அப்படின்ட்டு ஈஷா யோகா சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள்கிட்ட கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஏன் எதுக்கு எடுத்தாலும் நோக்கம்னு இருக்கிறீங்க? அதுவும் சாதாரண நோக்கம் இல்லை, கடவுள் கொடுத்த நோக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த கடவுள் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுல இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை இழந்துடுறோம். கடவுள் கொடுத்த நோக்கத்தை பிடிச்சிக்கிறவங்களால தான் இந்த உலகத்தில் ரொம்ப மோசமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதையே எம்எஸ் உதயமூர்த்தி கூட அவருடைய புஸ்தகத்தில் ஒரு பாம்பு தன்னுடைய புற்றிலிருந்து வெளியில் வருது, ஏதோ ஒரு லட்சியத்தோடவா வருது, அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க, ஏன் எந்த நேரமும் லட்சியம்னு பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதே தான் இவருமே சொல்கிறார், நீங்கள் பாட்டுக்கு வாழுங்கன்ட்டு. இதில் என்னென்னா, பெரும்பான்மையானவர்கள் ஆல்ரெடி அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இல்லையா? யாருமே எந்த லட்சியம், ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ஏதாவது லட்சியத்தோட படிக்கிறோம். அப்பா அம்மா ஒரு லட்சியத்தோடு சேர்த்தா கூட குழந்தைங்க ஒன்றும் லட்சியத்தோடு படிக்கிறது கிடையாது. பெரும்பான்மையானவர்கள் அதில் யார் லட்சியம் வைக்கிறாங்களோ அந்த குழந்தை தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும், அந்த குழந்தை தான் வாழ்க்கையில் சக்சீடும் பண்ணும். ஸோ அப்போ லட்சியமே வேண்டாம்னு சொல்கிறது மனிதர்களை முட்டாளாக்கக்கூடிய விஷயமா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதிலும் நோக்கத்தை தேடி அலையிறது பைத்தியக்காரத்தனத்தை தேடி அலையிறது. ஒருவேளை நீங்கள் நோக்கத்தை கண்டடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பைத்தியம் ஆகிட்டீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பாருங்கள், ஒருத்தன் ஒரு மிலிட்ரியில் வேலை செய்கிறவன் தன் நாட்டை காப்பதே தன்னுடைய நோக்கமாக கொண்டு எவ்வளவு யுத்தம் பண்ணி எத்தனை உயிர்களை கொள்கிறான், எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ தாய்நாட்டை காப்பாற்றுறது அல்லது குடும்பத்தை காப்பாற்றுறது, இனத்தை காப்பாற்றுறது, மொழியை காப்பாற்றுறது, இது எல்லாமே உண்மையான நோக்கம் தெரியாததுனால தான் இந்த மாதிரி விஷயத்தை பிடிச்சிக்கிறது. அதாவது அவங்க ஒரு அன்கான்ஷியஸாக இருந்து நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் இது. ஸோ கான்ஷியஸாக செய்கிற விஷயம் கிடையாது. ஸோ அப்போ அன்கான்ஷியஸாக இருக்கிறவனை நோக்கத்தோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரியலன்னு சொல்ல மனசு வராமல் மழுப்புற விஷயம்தான். ஸோ அதே மாதிரி பரவஸ்து வரதாஜன் சுவாமிகளுடைய ஒரு பாட்காஸ்ட் கேட்க நேரிட்டது. ரொம்ப அற்புதமாக விளக்கியிருந்தாங்க அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்ட அத்வைதம், அதை பற்றியெல்லாம். ஸோ அதில் குறிப்பாக துவைதம் அப்படின்னா ரெண்டு அப்படின்ன பொருள். ஸோ அப்போ என்னென்னா, ஆத்மா வேறு பரமாத்மா வேறு அப்படின்னு, அதுதான் மெயின். ஸோ அதே மாதிரி ஆத்மாக்களுக்கு இடையில், அதாவது ஆத்மா பரமாத்மா ஆக முடியாது, ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவாக ஆக முடியாது எப்படின்றது இருக்குது. அடுத்தது அத்வைதம் அப்படிங்கிறது அதுக்கு துவைதம் அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் ஆகிடுது. ரெண்டு கிடையாது, ஒன்று தான், எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அடுத்தது விசிஷ்ட அத்வைதம். ஸோ அது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இப்போ உடம்பு இருக்குது, ஆத்மா இருக்குது, ரெண்டும் சேர்ந்து இயங்குகிற மாதிரி கடவுள் இருக்கிறாரு, அதாவது பரமாத்மா இருக்கிறாரு, ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, இது இல்லாமல் பிரகிருதி இருக்குது. ஸோ இது எல்லாம் அப்போ கடவுளுடைய சரீரம் தான் ஒட்டுமொத்த உலகமும். ஸோ அப்போ கடவுளாகவே எல்லாமே இருக்குது. அதாவது அந்த அத்வைதத்தில் எல்லாமே கடவுள், இதில் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது, ஆனால் எல்லாம் கடவுளின் ஒரு பாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் விசிஷ்ட அத்வைதத்தை ஃபாலோ பண்ணுறவர். ஸோ அதனால் அதை பற்றி தான் மெயினாக பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவரை கேள்வி கேட்கக்கூடியவர் கடவுளுடைய நோக்கம்தான் என்ன, இந்த படைப்புடைய நோக்கம்தான் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு வரதராஜன் சுவாமிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடவுளுடைய நோக்கம் ஒன்றாகவும் நடக்கிறது வேறொன்றாகவும் இருக்குது. கடவுள் எல்லோரையும் இதிலிருந்து விடுதலை அடைய வைக்கணும், துக்கத்திலிருந்து விடுதலை அடைய வைக்கணும், பிறப்பிறப்பிலிருந்து விடுதலை அடைய வைக்கணும் தான் இருக்குது. ஆனால் மனிதர்கள் இப்போ எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் மறுபடியும் அந்த குழந்தைய செஞ்சால் அப்பா அம்மா
ஒரு நம்மட்டு சிரிச்சிருப்பாங்களா, பாரு நம்ம என்ன நினச்சோம் அது என்ன பண்ணுது, அந்த மாதிரி கடவுள் சிரிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அடுத்தது கேட்குறவர் வந்து, அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அவர் சிரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் படைச்சாரா அப்படின்னு ஒரு சூப்பரான கேள்வி கேட்டார். இது நியாயமான கேள்வி. ஸோ அப்போ வந்து எதற்காக படைத்தார் அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ ஏன் துக்கம் நிரம்பிய உலகம்னு தெரியுது, அப்போ இப்படிப்பட்ட உலகத்தை கடவுள் படைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஸோ அதிலும் வந்து இந்து மதத்தில் வந்து இது காலச்சக்கரம் இல்லையா? இப்போ கிறிஸ்தவ மதத்துலலாம் ஒன்ஸ் கடவுள் படைக்கிறார், அப்படியே ஒரு லீனியராக போகும், கோடாக போகும், கடைசியில் உலகம் அழிஞ்சிடும், அடுத்தது அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க இல்லை நரகத்துக்கு போயிடுவாங்க. இந்து மதத்தில் அப்படி கிடையாது. காலச்சக்கரம், சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். சத்யுகம் மறுபடியும் அப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கலியுகத்தின் இறுதியில் தான் உலகழிவு நடக்கிறது. ஸோ அப்போ உலகழிவு நடந்து மீண்டும் படைக்கப்படுது அப்படின்னு அவர் கொடுத்துருந்தார். அது கீதையிலுமே இருக்கும். ஸோ கடவுள் அழித்தழித்து மீண்டும் உருவாக்கிறார். அந்த பிரளய காலத்தில் அனைத்தையும் தனக்குள் ஒடுக்கி பிறகு தனக்குள்ளே இருந்து மீண்டும் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து கரெக்டும் கூட. அதனால் அவர் கேட்குறது என்னென்னா, இது எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னும் பொழுது, கடவுள் வந்து இந்த சக்கரத்திலேருந்து மனிதனை விடுவிக்கணும் தான் நினைக்கிறாரு. ஆனால் மனிதன் மீண்டும் மீண்டும் தப்பு செய்து யாரோ ஒரு சிலர் தான் இதிலேருந்து விடுபடுறாங்க. நம்ம எத்தனை லட்சம் ஜென்மம் எடுத்திருப்போம் பாருங்கள், இன்னும் இங்கே இருக்கிறோன்னா இன்னும் நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்போ இந்த படைப்பின் நோக்கம்தான் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து அவர் சொல்லலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ இங்கேருந்து அதில் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார். சரி, அப்படி கடவுளை அடையிறது தான் லட்சியம் அப்படின்னா அடைந்த பிறகு நம்ம எங்கே போகிறோம்? இதுக்கு வந்து அவர் பதில் சொல்லலை. இந்த கேள்வி சூப்பராக கேட்டிருந்தார். ஸோ இப்போ சத்குரு கிட்ட கேட்டது வந்து அவருக்கு எனக்கு எதுவுமே தெரியலன்றதை தான் அவர் மழுப்பி இருந்தார். ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஆழமாக அந்த வேத சாஸ்திரங்களில் இருக்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் அதை வைத்து பதில் கொடுக்க முடியல, இது வந்து அவங்களுடைய தப்பு கிடையாது இல்லையா? அந்த வேதத்திலே அதில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை கேட்குறாங்க. அப்போ என்ன தான் நோக்கம்? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உண்மை ஒன்று தான் இருக்கும். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு தான் அது கிழக்கு உதிக்குது, எங்களுக்கு மேற்கு உதிக்குது, இன்னொருத்தன் இல்லை நான் வந்து தெற்கு உதிக்கிறதா நம்புகிறேன், உன் நம்பிக்கை நீ வச்சுக்கோ, என் நம்பிக்கை நான் வச்சுக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஏன்னா உண்மை ஒன்று தானே இருக்கும். அப்போ அந்த உண்மை எது இல்லையா? அத்வைதமா, துவைதமா, விசிஷ்ட அத்வைதமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, இது எல்லாமே மனிதர்கள் உருவாக்குனது இல்லையா? ராமானுஜர், சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார், இந்த மாதிரி 3 பேர்கள் உருவாக்குனது இந்த ஒவ்வொரு சித்தாந்தம். கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். கடவுளை பற்றி கடவுளுக்கு தான் தெரியும், மனிதர்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ கடவுளே வந்து இறுதியில் வருவார்ன்றது நிறைய வேதங்களில் எல்லா மதத்துலையுமே சொல்லப்பட்டிருக்கு. கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு இறைவன் சொல்கிறாரு, ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறாரு, இந்த பூமி வந்து 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்குது, இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சரி, கடவுள் எங்கேருந்து வந்தார்னா செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருந்து. இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய கடவுளைத்தான் சிவபெருமான்னு சொல்கிறோம். ஸோ இதைத்தான் வந்து வைஷ்ணவர்கள் இவங்களாம் வந்து விஷ்ணு அப்படின்னு நினைக்கிறதே அவங்க சிவனைத்தான் நினைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தெரியல. அப்புறம் விஷ்ணுவே பிரம்மா அப்படின்வாங்க, ஈஸ்வரனும் சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்வரன்னா சிவன் தான் இல்லையா? கீதையிலே நிறைய இடத்துல ஈஸ்வரன்னு இருக்கும், பைபிள்லேயும் இருக்கும் ஈஸ்வரன்னு. ஸோ அப்போ கடவுள் ஒருவர் தான், அவர் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராதவர். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிறப்பிறப்பு ஸ்ரீகிருஷ்ணர் உடல் எடுக்கிறார் இல்லையா? உடல் எடுத்தவர் கடவுள் கிடையாது. கிருஷ்ணராக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க கடவுளும் கிடையாது. கடவுளை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. ஸோ கலியுகத்தின் இறுதியில் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு கடவுள் வைக்கிற பேர் தான் பிரம்மா. ஸோ இவங்க வந்து நான்முக பிரம்மா, பிரம்மா வேறு, பிரம்மு வேறு, அந்த பிரம்மு தான் கடவுள் அப்படின்ட்டு அது ஒரு குழப்பமாகவே. இங்கே நம்ம இன்னொன்று கூட சொல்லுவாங்களே, சிவன் வேறு சிவம் வேறு, அந்த மாதிரி கதை.
சிவன் யாருன்னு தெரியாதனால இப்படி ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. ஸோ பிரம்மான்றது ஒரு சாதாரண மனிதன், அவர் உலகத்தை படைக்கலை. படைக்கிறது கடவுள் தான், சிவபெருமான் தான். ஆனால் அவருக்கு உடம்பு கிடையாது. நம்ம மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலையே. இப்போ ஒருத்தர் உடல் அவருக்கு தேவைப்படுது, அப்படி யாருடைய உடலை எடுக்கிறாரோ அவருக்கு பிரம்மான் பேர் வைத்து அவர் வாய் வழியாக ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கொடுத்து படைக்கிறார். ஸோ அதுதான் எண்ணங்களால் படைத்தார்னு எல்லா மதத்துலேயுமே இருக்கும். பிரம்மாவுக்கு உலகத்தை தோன்றணும்னு எண்ணம் வந்தது, உலகம் உண்டானது. அங்கே பைபிள்லேயும் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு உலகத்தை படைக்கணும்னு தோணுச்சு அப்படின்வாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ அந்த வரதராஜன் சுவாமிகள் சொல்லும் பொழுதே இங்கே படைப்புன்றது இல்லாத ஒன்றை படைக்கிறது கிடையாது. ஏற்கனவே களிமண் இருக்குது, பானை செய்கிறோம், அந்த களிமண்ணை வச்சு விதவிதமாக பானை செய்கிற மாதிரி கடவுள் உருவாக்குறார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது பைபிள்லையுமே களிமண்லேருந்து ஆதாமை செஞ்சதாக தான் இருக்கும். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. இந்த இயற்கை எப்போவுமே இருக்கும், ஆத்மாவும் எப்போவுமே இருக்கும், பரமாத்மாவும் எப்போவுமே இருப்பார். இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இயற்கை மாறும் இல்லையா, ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறத நாம் பார்க்குறோம். திடீர்னு குளிர் வருது, திடீர்னு வெயில் வருது, சுனாமி வருது, நிலநடுக்கம் வருது, வசந்த காலம் வருது. மாறக்கூடியது. ஆனால் எப்போவும் இயற்கை இருக்குது, ஆனால் மாறக்கூடியது. அதேமாரி ஆத்மா இருக்குது பாருங்களா, அதுவுமே எப்போவும் இருக்குது. ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அதுவும் மாறக்கூடியது. மாறக்கூடியதுன்றது தோற்றத்தில் கிடையாது இல்லையா. இயற்கை எந்த விதத்தில் வேணாலும் அது மாறிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஆத்மாவாகவே தான் இருக்கும். அதனால தான் அதை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது. அதாவது அது அழிவற்றது. ஆத்மா மாறாது. ஆத்மா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக இருக்கும். அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது, இந்த இடத்துல ஆத்மா இருக்கிறதுனால. அப்போ எது மாறும்னா ஆத்மாவின் குணம் மாறும். ஸோ சொர்க்கமாக இருக்கும் பொழுது, சத்தியுகமாக இருக்கும் பொழுது ஆத்மாவுடைய குணம் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் சத்தியுகத்தில் வாழ்ந்தவர்களைத்தான் நாம் தேவதைகள், தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றோம். இந்துக்கள், சிவனை தவிர எல்லாருமே சத்தியுகத்தில் வாழ்ந்த தேவதைகள். ஸோ அப்படி இருந்த ஆத்மா மறுஜன்மம் எடுத்து எடுத்து என்ன ஆகுனா, கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சக்தி குறையும், அதோடைய குணங்கள் குறைஞ்சிக்கிட்டு வரும். கீழான நிலைக்கு கலியுகத்தின் இறுதியில் இப்போ எப்படி இருக்கிறோன்னு நமக்கே தெரியும். சத்தியுகத்தின் தேவதைகளாக இருந்தவங்க தான் இன்றைக்கி இப்படி ஆகி இருக்கிறோம் நாம் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வர. சொல்லிட்டா போதுமா? மாற்றணும் இல்லையா? இப்போ பாருங்கள், ஆத்மா இருக்குது, உடம்பு இருக்குது. ஸோ உடம்பில் இருக்கிற ஆத்மாவை தான் ஜீவாத்மான்னு சொல்கிறோம். ஸோ ஆத்மா உடலை விட்டும் தனியாக இயங்காது. ஆனால் ஆத்மா வேறு, உடம்பு வேறு, ரெண்டும் சேர்ந்து தான் இயங்குது. ஸோ ஆத்மா அப்படின்னு தனியாக சொல்கிறது, உடம்பில் இருக்கும்போது அதை ஜீவாத்மான்னு சொல்கிறோம். பரமாத்மா இதிலிருந்து விலகி இருக்கிறது இல்லையா. இந்த உடலிலிருந்து, உடல் சார்ந்த இந்த உலகத்திலிருந்து விலகி பரந்தாமத்தில் இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமம் அங்கேருந்து தான் வரும். ஆனால் நம்ம பிறப்பு சக்கரத்தில் வரும். இறைவன் ஒருபொழுதும் சொர்க்கத்தில் ஜென்மம் எடுத்து சுகத்தை அனுபவிக்கல, நரகத்தில் ஜென்மம் எடுத்து துக்கமும் அனுபவிக்கல. மாறாக அவர்கிட்ட மட்டும்தான் நம்மை இந்த துக்கத்திலேருந்து விடுவித்து மீண்டும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஞானம் இருக்குது. ஸோ அவர் கேட்டார் இல்லையா, வரதராஜன் சுவாமிகள் கிட்ட, இறைவனை அடைஞ்ச பிறகு எங்கே போவோம்? எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இறைவனை அடையிறத லட்சியம்னு நினைக்கிறாங்க. இறைவன் இருக்கிற இடத்துக்கு போகிறதுன்ட்டு கிடையாது. இறைவன் இருக்கிற இடத்துக்கு நீங்களாலும் போக முடியாது. ஏன்னா அதை பற்றி எதுவுமே தெரியாது. அதை சொல்கிறதுக்கு தான் இறைவனே வரார். நீங்கள் ஒரு மூணு இல்லாமல் இன்னும் நிறைய சித்தாந்தங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எது உண்மைன்ட்டு எங்கே போவீங்க? ஸோ உண்மை சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்கிறோம். சத்தியமானவர் இறைவன் மட்டுமே. அவரே சொல்கிறார், இந்த இடத்துலேருந்து தான் ஆத்மா வந்துச்சு, இப்போ மீண்டும் ஆத்மா அங்கே போகணும். ஆனால் அது லட்சியம் கிடையாது. எது லட்சியம்னா, உலகம் அழியும் போது ஆத்மா மேலே போகும். அது எப்படின்னா, இப்போ டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸில், தேட்டரில், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போர்டு வைப்பாங்க, ஒர்க் இன் ப்ராக்ரெஸ், போய் வேறு இடத்துக்கு போங்க. அதே மாதிரி இந்த கலியுகத்தை அழிக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்குது, அல்லது புதுப்பிக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஆத்மாவை வேறு இடத்துக்கு அனுப்பணும். அந்த இடம்தான் பரந்தாமம். ஸோ அது ஆத்மாவின் வீடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உடல் இல்லாமல் ஆத்மா இருக்கிற இடம் அந்த ஒரு இடம் மட்டும்தான். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அடுத்தது இந்த உலகம் சொர்க்கமாக மாறுது இல்லையா, இங்கே பிறக்கணும். எல்லாரும் பிறக்க மாட்டாங்க. ஏன் பிறக்க மாட்டாங்க? சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றி பேராசையாங்கன்னா என்னன்னே தெரியாது.
அப்படி தன்னை யார் பரிசுத்தமாக ஆக்கிக்கிறாங்களோ இந்த கடைசி 100 வருடம் இறைவனுடைய வழிப்படி நடந்து, அந்த ஆத்மா மட்டுமே மேலேருந்து கீழே வந்து சொர்க்கத்தில் பிறவி எடுக்கும். ஸோ அதுலேயும் 100% தூய்மையான ஆரம்பத்திலே வருவோம், 90%னா கொஞ்சம் லேட்டாக வரும், 80னா இன்னும் கம்மி. இந்த மாதிரி ஞானமே எடுக்கலைன்னா சொர்க்கம் முடிந்து இந்த பூமி நரகமான பிறகு அதுலேயுமே அந்த நரகத்திலும் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் உலகம். ஸோ அந்தளவுக்கு நல்லதாக இருக்கிற மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் இருக்கிறாங்களே அவங்க வருவாங்க. ஸோ அதுலேயுமே ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க கடைசியில் தான் வருவாங்க. ஸோ அதனால தான் நாளுக்கு நாள் மக்கள் தொகை ஏறுது. அது வரைக்கும் எங்கே இருந்துச்சு ஆத்மா? மேலே இருந்து வருது. மற்றபடி விலங்குலேருந்து வருது, புல்லாகி பூண்டாகி இப்படி வெவ்வேறு ஜென்மம் எடுத்து அப்படிலாம் கிடையாது. மனிதன் மனிதனாக தான் பிறப்பான், ஒன்றே ஒன்று ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பான் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். எந்த வேதத்தையும் படித்து நம்ம சொல்ல கடவுள் சொல்கிறார். நிறைய பேர் இதுக்கு ஆதாரம் என்ன? எந்த வேதத்திலையும் இல்லைன்றது தான் ஆதாரம் இல்லையா? இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், இங்கே வந்து கோயில் இருக்குது, இத்தனை கோயில்கள் இருக்குது. ஸோ நாஸ்திகர் உட்பட எல்லாருமே ஒத்துக்குவாங்க, இவங்கெல்லாம் இங்கே இருந்தவர்கள், இங்கே நம்மை ஆட்சி செய்த ராஜாக்கள். ஆனால் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோன்னா, கட்டபொம்மன் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க ராஜாக்கள், ராஜராஜ சோழன், இவங்களுக்கா நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம்? கிடையாது. அப்போ இவங்களை நம்ம வந்து பெருமையாக பேசலாம், ஆனால் கோயிலெலாம் கட்டுறது கிடையாது. ஆனால் அப்போ கோயில் கட்டக்கூடிய அளவுக்கு அந்த ராஜாக்கள் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? கையெடுத்து கும்பிடக்கூடிய தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்தாங்க இதே பாரத மண்ணில். ஆனால் அவர்களை அப்படி ஆக்குனது யார் அப்படிங்கிற விஷயத்தை கடவுள் சொல்லி, அப்படி இருந்ததே நீங்கள் தான், மீண்டும் அப்படி ஆகிறதுக்கான வழியை கடவுள் சொல்கிறார். நீங்கள் தான் அப்படி இருந்தீங்க, மீண்டும் ஆக போகிறீங்க அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறார். ஸோ இது எந்த சித்தாந்தத்திலேயாவது இருக்குதா? எந்த மதத்திலேயாவது நீங்கள் தான் சொர்க்கத்தின் தேவதைகளாக இருந்தீங்க, அந்த தேவதைகளை தான் இந்துக்கள் வழிபடுறாங்க, இப்போ மீண்டும் நீங்கள் அப்படி ஆக போகிறீங்க, இந்த பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இது வரைக்கும்? ஒருவேளை எங்கேயாவது இது இருந்துச்சுன்னா கடவுள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எதுக்கு கல்கி அவதாரம், செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ்? ஆக்சுவலாக கிருஷ்ணர் வந்து சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை, அவர் கடவுள் கிடையாது. இயேசு கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு முன்னாடியே வந்தவர், கிறிஸ்தவ தர்மத்துக்கு முன்னாடி. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு தர்மத்துக்கும் முன்னாடி வருவாங்க. ஆனால் கிருஷ்ணர் தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வரல, அவர் கடவுள் உருவாக்கிய சொர்க்கத்தை என்ஜாய் பண்ண வந்தார். அவர் மட்டும் இல்லை, 33 கோடி தேவதைகள். ஸோ அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதிப்படுத்துறதுக்கு தான் இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்குறார். ஒரு வயோதிகர் உடலில் வந்து அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அந்த அந்த மகிமை தான் சிவலிங்கமே. சிவலிங்கத்தின் மேல் பாதி முட்டை வடிவத்தில் இருக்கிறது மட்டும்தான் சிவபெருமான், லிங்கத்து மேலே தானே இருக்கும். கீழ்ப்பாதியில் அந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணி ஊற்றுமே, அது பேர் கோமுகி, பசுவின் வாயின்னு அர்த்தம். அதாவது பிரம்மாவுடைய வாய், அது பிரம்மாவின் வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம். ஸோ அந்த ஞானத்தை கொடுப்பது தான் அவருடைய தொழில், கடவுளுடைய வேலை. ஸோ அது தெரியாமல் இவங்களா உட்காந்துட்டு இது எல்லாம் கடவுளுடைய சரீரம், கடவுள் அம்மாம் பெருசா, ஒரு உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா தான் இருக்கும், கடவுளுக்குள்ளே எல்லாருடைய ஆத்மாவும் இருக்குதான். ஸோ இதெல்லாம் மனிதர்களை எழுதிட்டாங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள் இல்லையா? ஏற்கனவே அந்த சித்தாந்தம் இருக்குது, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இல்லாமல் சித்தர் மார்க்கம்னு அவங்கவுங்க ஒன்று ஒன்று சொல்லியிருப்பாங்க. இங்கே கடவுள் சொல்கிறோம், எது ரைட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஆனால் எல்லாருக்குமே இது புரியுமானா புரியாது. ஏன் புரியாது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கு வந்து கிறிஸ்தவ தர்மத்திலே சாட்டிஸ்ஃபை ஆகிடும், அதுக்கு மேலே அதுக்கு யோசிக்காது. யார் அதுக்கு மேலே யோசிப்பாங்கன்னா, யார் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளாக இருக்கிறாங்களோ அந்த ஆத்மாவுக்கு எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும், இப்போ கடைசி ஜனத்தில் எல்லாம் மதம் மாதிரிலாம் போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதில் திருப்தி இருக்காது. கடவுளுடைய ஞானம் கேட்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு திருப்தி அடையும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஞானத்தை கேட்குறீங்கன்னா சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான். இது புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் தேவதை ஆத்மா தான், அதில் டவுட்டே கிடையாது. கொஞ்சம் சந்தேகம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் புரிஞ்சிடுச்சுனாலே நீங்கள் தேவதை ஆத்மா தான். ஏன்னா தேவதை ஆத்மாவுக்கு மட்டும்தான் இது புரியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதே மாதிரி அவதாரங்கள் பற்றி வரதராஜ சுவாமிகள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடவுள் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார், ஆம்னி ப்ரெசன்ட், எல்லா இடத்துலையும் இருக்கார், எங்கும் நிறைந்தவர். அப்போ ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் இருக்கிறார்.
ஒவ்வொருத்தர் உடலுக்குள்ளேயும் இருக்கார், உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கிறார், உங்கள் ஆத்மாவுக்குள்ளேயும் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஸோ இருந்து என்ன பண்ணுறார்? அப்படி இருந்தால் நடக்கிற தவறான காரியங்கள் எல்லாம் அவர் பண்ணுறத மாதிரி ஆகிடும். ஸோ அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, மனிதன் தன்னுடைய கர்மத்திற்கேற்ப உடல் எடுக்கிறதுனால அந்த உடலுக்கு ஒரு வலி வருதுன்னா அதை அந்த ஆத்மா தான் அனுபவிக்குது. அது கரெக்டு தான், ஆத்மா அனுபவிக்குது, கர்மத்தின்படி தான் உடல் கிடைக்குது, இதெல்லாம் ரைட்டு தான். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுக்கு கர்மா கிடையாது, அதனால் நீங்கள் அனுபவிக்கிற வழி அவருக்கு தெரியாது. எப்படி உடம்புக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நீங்கள் அனுபவிக்கிற வழி அவருக்கு தெரியாது. சரி, ஓகே, அப்படிப்பட்ட உடம்புக்குள்ளே அவர் ஏன் இருக்கணும் முதல்ல, இல்லையா? ஸோ கடவுள் மிகவும் நிறைந்தவர். இது கீதையில் வந்தது, வேறு ஒன்றும் இல்லை. கீதையில் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறன்ற அந்த ஒரு தவறான விஷயமும் இருக்குது, சரியான விஷயமும் இருக்கும், எங்கேயாச்சும் இருக்கும். தவறான விஷயம் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ தவறான விஷயம் தானே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, கீதையில் நான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு சொல்கிறார். இது என்னன்னு கீதா உபதேசம் பண்ணுற யாராவது அல்லது வரதராஜ சுவாமிகளாவது யாராவது இதுக்கு விளக்கம் கொடுக்கட்டும். எங்கே இருக்குது அந்த தலைகீழ் சிருஷ்டி மரம்? அதில் எங்கே விதை இருக்குது? அந்த விதையாக நான் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த தலைகீழ் சிருஷ்டி மரம்ன்றது ஆத்மாக்களின் மரம். பரந்தாமத்தில் தலைகீழ மரத்தை தொங்க விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ வேர் பகுதி, வேருக்கு இங்கே விதை இருக்குது இல்லையா, விதையிலிருந்து தான் மரம் வரும். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானத்திலிருந்து முதலில் இதே இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, மரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா விதையாக இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ ஆத்மாக்கள் எடுக்கிறோம். இந்த தண்டு பகுதி தான் தேவதை ஆத்மாக்கள். இதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு மதங்கள். இந்த மதங்கள் எல்லாம் நரகத்தில் தான் தோன்றுகிறது. சொர்க்கத்தில் மதங்கள்லாம் கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆதினா ஆரம்பம் தெரியும், சனாதனன்னா நிரந்தரமாக என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது. ஏன்னா ஆத்மா அழிவற்றது, ஒன்ஸ் வந்துருச்சுன்னா என்றென்றைக்கும் இருக்கும். தேவதைகளுடைய தர்மம். ஸோ அது கிளைகளற்ற தர்மம், அதனால் அது மெயின் தண்டு பகுதி. கிளைகள் கிறிஸ்தவ தர்மம், இஸ்லாமிய தர்மம், இது ஒவ்வொரு தர்மமாக குறிக்கிறது. இதன் விதையாக இருக்கிறது. ஸோ இறைவன் கொடுக்குற ஞானத்திலிருந்து தேவதை தர்மம் வருது, அந்த தேவதை தர்மத்திலேருந்து பிறகு மற்ற கிளைகள்லாம் வருதுன்னு அர்த்தம். ஸோ இதை யாராவது விளக்கம் கொடுக்க முடியுமா? ஆனால் அவங்களுடைய தவறு கிடையாது. ஏன்னா இது இருக்குது கீதையில், அங்கங்கே ஞானம் இருக்கும், ஆனால் அதுக்கான அர்த்தம் யாருக்கும் தெரியாது. கடவுள் இறுதியில் சொன்னால் தான் தெரியும். எவ்வளோ சிம்பிளாக பாருங்கள், ஒட்டுமொத்த ஞானமும் இந்த ஒரு அட்டையில் இருக்குது. நிறைய பேர் ஆவுனா அட்டையை எடுத்துடுவேன் அப்படின்லாம் கமெண்ட் போடுவாங்க. நீங்கள் படித்த, அதாவது வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் எல்லா மதத்தின் வேதங்களையும் கரைச்சி குடித்தாலும் இதில் இருக்கிற ஞானம் அதில் இருக்காது. ஸோ அதில் உள்ளதில் நிறைய பொய் இருக்கும், அந்த பொய் பின்னாடி நீங்கள் உண்மையை தேடிட்டுருப்பீங்க. அதான் காமெடி. ஸோ கடவுள்கிட்ட போகிறது லட்சியம் கிடையாது, ஆனால் நிறைய பேர் அதான் லட்சியமாக வச்சுருக்கிறாங்க முக்தின்னு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கடைசியில் எல்லோரும் போய் தான் ஆகணும். அடித்து உதச்சாவது இழுத்துட்டு போவார். ஏன்னா உலக அழிவு நடக்குது இல்லை, எல்லோரும் போயிடுவாங்க மேலே. அது லட்சியம் கிடையாது, சொர்க்கத்துக்கு வர்றது தான் லட்சியம். ஏன்? அங்கே தான் சுகம் நிரம்பிய உலகம். அந்த மாதிரி உலகத்தை தான் கடவுள் படைத்தார். அங்கே அளவற்ற செல்வம், அழகிய உடல், ஆரோக்கியமான உடல் எல்லாமே இருந்தது, தெய்வீக குணங்கள். இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்காரனாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் அனைத்தையும் கொடுப்பதற்காக வர, அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதுவுமே என் இது இல்லைன்ற உணர்வில் இரு. உண்மை என்ன? நீ ஆத்மா, உடம்பு கிடையாது. உடல் மூலமாக நீ காரியம் செய்கிற, ஆனால் உடம்புன்னு நினச்சிட்டு பிறரை பார்க்கறதுனால தான் உனக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், என்னுடையவங்க அந்த சுயநலம் எல்லாமே வருது. நான் அழிவற்ற ஆத்மா, சிவ பரமாத்மாவுடைய குழந்தை. ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி ஆத்மா, கடவுளுடைய குழந்தை. ஆனால் இவங்க தப்பாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் கடவுளாக பாரு அப்படின்றாங்க. ஸோ அப்போ அதில் நன்மை இல்லையான்னா ஓகே, நன்மை இருக்குது இல்லை. எல்லோரையும் கடவுளாக பார்க்கும்போது அந்த மரியாதை இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்காது, இதெல்லாம் கரெக்டு தான். அதாவது நன்மை இருக்குது, ஆனால் உண்மை இல்லை. அது உண்மை கிடையாது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். கடவுளுடைய வழிப்படி தூய்மையாகி உங்களுடைய குணத்தை மாற்றுறவங்களுக்கு தான் சொர்க்கம். அப்போ பாருங்கள், நீங்கள் நல்லவனாகவே இருந்தாலும் சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, நீங்கள் எல்லாரையும் கடவுளாக பார்த்தாலும் அழகாக இருக்கிறது உங்களுடைய மனதை பிடிச்சி இழுக்கும். ஏன்னா ஆத்மா சக்தி இழந்து கிடக்குது. அப்போ ஆத்மாவுக்குள்ளே சக்தியை நிரப்பணும். அந்த சக்தியை நிரப்புறதுக்கு உண்மையிலே கடவுள் எப்படி இருக்காரோ அப்படி நினைத்தால்தான் ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும். அதுக்கு முதல்ல நீங்கள் ஆத்மானு உணரணும், உடல் நினைக்கக்கூடாது. ஸோ அப்போ இத்தனை வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு ஆத்மாவுடைய சக்தியும் மாறி இருக்கும்.
ஏன்னா ஆரம்பத்திலே வந்த ஆத்மா தேவதை ஆத்மா தான் இப்போ ரொம்ப கீழான நிலையை அடைஞ்சிருக்கும். ஏன்னா 5000 வருஷம் ஜென்மம் எடுத்திருக்குது. மற்றபடி நரகத்தில் வரக்கூடிய ஆத்மா சமீபமாக தானே வந்திருக்குது. அது அந்த அளவுக்கு சக்தி இழந்திருக்காது. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவர்களாக, ரொம்ப அழகானவர்களாக, தெய்வீக குணமுடையவர்களாகலாம் இருப்பாங்க. குறிப்பாக சமீபமாக வந்தவர்களாக இருந்தால், அதாவது இந்த ஜென்மம் தான் ஃபஸ்ட்டு ஜென்மம் அல்லது முந்தைய ஜென்மம் தான் ஃபஸ்ட்டு ஜென்மம்னா மற்றவர்களை விட அவங்களுடைய குணம் நல்லாயிருக்கும். அதுக்காக அவங்க கடவுள் கிடையாது. அந்த மாதிரி வந்தவர்கள் தான் சங்கராச்சாரியார். அதெல்லாம் அந்த ஒரு ஜென்மம் தான். அடுத்தது எங்கே போனார்? எங்கேயும் போகலை, இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறார். அதுக்கு ஈக்குவலாக இப்போ யாருமே இல்லையே. ஸோ அப்போ என்னென்னா அவரே சக்தியெல்லாம் இழந்து, அனைத்தையும் இழந்து, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தெல்லாம் விழுந்து கிடப்பார். ஸோ இறைவன் தான் வந்து அனைவரையும், மதத்தை உருவாக்கிய ஸ்தாபகர்கள், எஸ் நபி, புத்தர் எல்லாருக்குமே இந்த ஞானத்தை கொடுத்து மேலே அழைச்சிட்டு போக வேண்டியது ஒரு கடவுளுடைய வேலை தான். எந்த மனிதனும் கடவுளுடைய வேலை செய்ய முடியாது. மனிதர்கள் உருவாக்கிய மதம் வேதத்தினால கடவுளை அடையவும் முடியாது, கடவுள் படைக்கிற சொர்க்கத்துக்கு போகவும் முடியாது. ஏன்னா கடவுள் படைத்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி கடவுள் தானே கொடுக்க முடியும், மனிதனாக கொடுக்க முடியும். அந்த மனிதர்களுக்கு சொர்க்கம் எங்கே இருக்குன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. கடவுள் எங்கே இருக்கார் தெரியாது, எப்படி இருக்கார் தெரியாது, என்ன பண்ணுறார் தெரியாது. இல்லையா? அப்படியே அனைத்தும் கடவுளாக இருக்கிறாருன்னா அப்போ எப்படி உங்களை காப்பாற்றுறது? இல்லையா? ஒருத்தன் வந்து பள்ளத்தில் விழுந்துட்டான், கிணத்துல விழுந்துட்டான், மேலே இருக்கிறவன் தான் காப்பாற்ற முடியும். கீழே விழுந்து கிடக்கிறோன்னா காப்பாற்ற முடியும். ஆனால் நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவரும் விழுந்து கிடக்கிறாருன்னு அர்த்தம். அவர் விழாதவர். அதனால தான் கீதையில் சுகதுக்கத்திற்கு சுகம் நிரம்பிய சொர்க்கம், துக்கம் நிரம்பிய நரகம், இந்த சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டு நான் இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஸோ இப்போ கடவுள் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே வர்றது இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக. ஆனால் அந்த உடல் அவரது இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், அந்த பற்றே இருக்காது. அதே மாதிரி உங்களையும் இந்த உடலில் இருந்தாலும் இந்த உடல் நான் இல்லை, இதை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான் உணருங்க. ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாருங்கள். எல்லோரும் சிவனுடைய குழந்தை. ஸோ அவங்களுக்குள்ளே நல்ல குணம் இருக்குது அப்படின்னா அந்த குணத்தை வேணால் தாரணை பண்ணுங்கள். ஆனால் அதனால் அவங்க பக்கம் ஈர்க்கப்படாதீங்க. அவங்கள கடவுளாக குருவாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. ஸோ அப்படி தான் எல்லோரும் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கடவுள் அடிப்படைவது அல்லாஹ் ஒருவருக்கேன்னு சொல்கிறாங்களே, ஸோ இவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்குமே தெரியாது. சொல்கிற வார்த்தை கரெக்டான அல்லாஹ்வை பற்றி தெரியாது. நபியை சொன்னதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அல்லாஹ் சொன்னதையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அல்லாஹ் இறுதியில் தான் வருகிறார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ கடவுள் இங்கே வரும்பொழுது அவருடைய ஞானத்தை ஏற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, இதில் தான் நன்மை. கடவுள்கிட்ட போகிறதுல நன்மை இல்லை, அங்கே ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி அது. ஸோ இங்கே ஞானத்தை கேட்டு நாம் மேலே போகிறோம். கேட்டாலும் கேட்கறதுனாலும் போயிடுவீங்க. கேட்டுட்டு உங்களுடைய குணத்தை எல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்ம உணர்வில். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஆத்மானுணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமான் இருக்கார், அவரை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். அங்கே சத்குரு ஈஷா சத்குரு கேட்டார் இல்லையா, எதுக்கு வாழ்க்கையின் லட்சியம்? அவர் லட்சியம் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவரும் ஒரு லட்சியம் வச்சிருக்கிறார், அது ஆன்மீக லட்சியம் கிடையாது. என்ன லட்சியம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆத்மாவின் லட்சியம் என்ன? ஆத்மாவின் உயர்ந்த நிலையை அடையிறது. அது என்ன உயர்ந்த நிலை? ஆரம்பத்தில் உயர்ந்த நிலையிலேருந்து தான் இறங்கி வந்திருக்கிறோம். அதனால தான் ஐயப்பன் படிக்கட்டு கீழே நம்ம நின்றுட்டுருக்குறோம். அப்படி உயர்ந்த நிலையிலேருந்து கீழே வந்து இப்போ நம்ம மேலே போகணும். ஸோ இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு மேலான இறைவனை பிடித்து அவருடைய நினைவிலே இருந்து அவருடைய ஞானத்தை மட்டுமே சதா மனதுக்குள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதை அவசியம் தினம் தினம் படியுங்கள். படித்ததை சதா நினைவு செய்யுங்கள். அதோடைய சாரம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மா சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதற்காக? கலியுகத்தின் இறுதியில் கீழான நிலையில் இருக்கிற நான் மிக உயர்ந்த அந்த சத்தியுகத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை அடையணும் அப்படிங்கிற லட்சியத்தை வைத்து. இதனால் என்ன நன்மை? நீங்கள் உயர்ந்த 5000 வருடமாக இழந்த அத்தனையும் நீங்கள் பெறுறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த துக்கம் நிரம்பிய கலியுகத்திலேருந்து காப்பாற்றுறீங்க. ஏன்னா கலியுகம் அழிஞ்சிடுச்சுன்னா அடுத்தது சத்தியுகம் வரும். எல்லாரும் சத்தியுகத்துக்கு வரமாட்டாங்க, பட் துக்கத்திலேருந்து அட்லீஸ்ட் தப்பிச்சிடுறாங்கல்ல. இந்த ஞானத்தை எடுப்பவர்கள் வந்துடுறாங்க. ஸோ அப்போ நானும் சுகத்தை அடைந்து மற்றவர்களையும் சுகத்தை அடைய வைக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் நோக்கம். இதுதான் இந்த பிறவியின் நோக்கம். எந்த பிறவியின் நோக்கம்? இறைவனுக்கு குழந்தையாக பிறக்கிறீங்க இப்போ நேரடியாக. இல்லை, முருகன் சிவனுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தாருன்றாங்க. அப்படின்னா அப்படி ஒருத்தர் ஏற்கனவே இல்லையா?
ஏற்கனவே இருக்கிற மனிதனைத்தான் இறைவனுடைய ஞானம், இறைவனுக்கு உடம்பே கிடையாது, அப்புறம் என்ன நெற்றிக்கண். ஸோ இறைவன் பிரம்மா உடலில் வந்தாலும் பூர்வ மத்தியில் தான் இருப்பார் இல்லையா. ஸோ அவர் கொடுக்குற ஞானத்திலிருந்து பிறந்தவர்கள். எப்படி பிறக்கிறோம்? நானும் ஆத்மானு உணர்றது. ஸோ அப்படி ஆத்மானு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய்கிறது தான் இறைவனுடைய குழந்தை ஆனவர்களுடைய நிரந்தர வேலை. மற்றபடி கை கால்கள் மூலமாக செய்கிற வேலை, சரீர நிர்வாகத்துக்காக செய்கிற வேலையெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் முக்கியமான விஷயம் 5000 வருடமாக இழந்த அத்தனையும் அடையிறது தான். பாருங்கள், ராமாயணத்தில் ராமர் ராஜ்யத்தை இழப்பார், மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ராஜ்யத்தை இழப்பாங்க. ஸோ இழந்த அந்த சொர்க்க ராஜ்யத்தை மீண்டும் அடையிறது தான். பைபிள் குரானில் ஆதாமியாவால் சொர்க்கத்தை இழக்கிறாங்க, மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறது தானே லட்சியம். ஸோ எல்லா மதமும் ஒரு விஷயத்தை தான் சொல்லுதுன்றது அவங்களுக்கே தெரியாது. தெரியாதனால தான் உன் மதம் பெருசு என் மதம் பெருசுன்ட்டு இருக்கிறாங்க. ஸோ இறைவன் உங்களுக்கு கொடுக்குற நோக்கம் உங்களுடைய மிக உயர்ந்த இலக்கை நீங்கள் அடையணும். அதுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்கக்கூடாது. அது இருக்கிறதுக்கு காரணம் உடம்புன்னு நினச்சிது. ஸோ உடம்பே கிடையாது, ஆத்மான்னு வந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாருங்கள். அதற்கான சக்தியை சிவபரமாத்மாவை நினைவு செய்து செய்து ஆத்மாவுக்குள்ளே நிரப்பிக்கோங்க. உங்களுடைய குணத்தையே மாற்றுங்கள் அப்படின்ட்டு கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நம்ம இந்த ஜென்மத்தின் நோக்கத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த படைப்பின் நோக்கம் என்ன? ஸோ கடவுளுடைய படைப்பே சொர்க்கம். அது நரகமாகும்போது மீண்டும் நம்மை காப்பாற்றி மீண்டும் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். சொர்க்கத்தை உருவாக்குறார், சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஸோ இதற்காகத்தான் இதுதான் கடவுளுடைய வேலை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 5000 வருடத்தில் வந்து ஒரு கல்பம்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கல்பத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அதில் இருக்கிறதே தான் திரும்ப திரும்ப வரும் இல்லையா. அந்த அளவுக்கு இந்த 5000 வருடத்தில் நடந்தது திரும்ப திரும்ப நடக்கும். உதாரணத்துக்கு 5000 வருடம் முன்பு இதே நாள் இதே நேரம் இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நாள் இந்த நேரம் நான் இதுதான் பண்ணுவேன். நீங்களும் எந்த நேரம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ அதே மனநிலையில், அதே ட்ரெஸ்ஸில், அதே உடலில், அதே அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக இருந்து இதை பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கடவுளுக்கும் கலியுகத்தின் இறுதியில் வருவது நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இது வந்து நாடகம், இது வந்து இயற்கை, தானாகவே இது நடக்குதுன்ற கடவுளுடைய வேலை. இந்த ரகசியத்தை சொல்கிறது மட்டும்தான். இந்த ரகசியம் அவர்கிட்ட இருக்குது. இதை கொடுத்து சொர்க்கத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறார், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஸோ இது மட்டும்தான் கடவுளுடைய வேலை. ஆனால் நம்ம கடவுளுடைய மகிமைன்னு பாடுறதெல்லாம் அதுவாக பாடுறோம். பெண்களுடைய எடுத்தவனை, இதெல்லாம் கடவுளுக்கு மகிமையா? இல்லை தேவதைக்கு தான் இது மகிமையா? சொர்க்கத்தில் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணர், ராமர்லாம் இருப்பாங்க. ஆனால் ராமர் பொண்டாட்டிலாம் யாரும் கடத்திட்டு போக மாட்டாங்க. போனால் அதுக்கு பேர் சொர்க்கமா? அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம எதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணர் யாரையும் அங்கே கழுத்தெல்லாம் வெட்டிகிட்டு இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஸ்வதர்ஷ்ண சக்கரம்லாம் இருக்காது. ஸ்வதர்ஷ்ண சக்கரமே இந்த சக்கரம் தான், சுய தரிசன சக்கரம். சுயம்னா என்னது? சுயம் நான், ஆத்மா, உடம்பு கிடையாது. அந்த ஆத்மாவுடைய 84 பிறவிகளின் சக்கரம். இந்த 5000 வருடத்தில் அதிகபட்சமாக 84 பிறவி எடுப்பாங்க. காரணம், சொர்க்கத்திலெல்லாம் ஆயுள் அதிகமாக இருக்கும், 150 வருடம். ஸோ மொத்தமே முதல் 2500 வருஷத்தில் 21 பிறவி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த சக்கரத்தை சதா ஞாபகம் வைத்து நான் உடல்னு நினைச்சு அனைத்தையும் இழந்துட்டேன். இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமுள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவனுக்கு நாம் அடிமை ஆயிட்டோம். ஸோ அவன்கிட்டேருந்து விடுபடணும்னா உடல்ன்றதை மறக்கணும். ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ கடவுள் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். தெளிவாக சொல்கிறாங்க, கடவுள் எங்கும் நிரம்பி இருக்கிறாருன்னா உலகத்தில் எல்லோரும் எதையோ ஒன்றத்தை நினச்சிட்டு தான் இருக்கிறான். அப்போ எல்லோரும் கடவுளை நினைக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஸோ நீங்களே யோசிங்க இல்லையா? அப்போ கடவுளை எப்படி நினைக்கிறதுனால என்ன நடக்கும்? எதுவுமே தெரியாமல் நீங்கள் யாரோ எழுதுனதை படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதனால் என்ன லாபம்? அல்லது இந்த யோகா குருக்கள்லாம் உட்காந்துட்டு ஓம் சொல்லு, அல்லது ஓம் நமசிவாய சொல்லு, அல்லது உடம்புக்குள்ளே சக்கரத்தை கவனி, அல்லது சுவாசத்தை கவனி, இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? உடலே நீ கிடையாது, ஆத்மான்னு உணரு. ஆத்மாவில் தான் இப்போ பாவம் சேர்ந்துருக்குது. அந்த பாவத்தை அழித்து ஆத்மாவை தூய்மையாக்கி என்னை நினைவு செய்யுதுன்னு கடவுள் சொல்கிறார். சிம்பிளாக சொல்கிறார், முழுக்க முழுக்க ஃப்ரீயாக சொல்கிறார். ஆனால் ஆயிரக்கணக்கில் காசை கொடுத்து பொய்யை கற்றுக்கிறாங்க.
கடவுளுடைய ஞானம் ரொம்ப ஈஸியாக, எளிமையாக, ஃப்ரீயாக கிடைக்குது. இதுதான் கடவுள் நான் எப்படி நம்புறது? மனிதன் சொல்கிறதெல்லாம் நம்புறது. ஆனால் கடவுள் சொல்லும் பொழுது தான் அப்போ தான் அவங்களுக்கு புத்தியை வேலை செய்யுது. இதுதான் கடவுள் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லை. ஏன்னா இவ்வளோ தெளிவாக இந்த ஞானம் சொல்லி இதை மனிதன் சொல்ல முடியுமா அப்படின்னு கூட யோசிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? அவங்க தேவதை ஆத்மாவாக இல்லாமல் இருக்கலாம். அல்லது கடைசியில் உலகம் அழியும் போது மேபி அவங்களுடைய புத்தி திறக்கலாம். அப்போ கடைசி நேரத்தில் என்ன வர முடியும்? சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியெல்லாம் அடைய முடியாது, வேலைக்காரன் பதவி அந்த மாதிரி. சரி, அப்போவாச்சும் வராங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். ஸோ இதில் வரதராஜ சுவாமிகள் ஒரு விஷயம் கரெக்டாக சொன்னார். என்ன அப்படின்னா, ஈஸ்வர் மாறாதவர், மற்றதெல்லாம் மாறக்கூடியது. ஸோ அது உண்மை. ஒன்று ஆத்மாவாக தான் இருக்கும். அந்த ஆத்மாவின் குணம் நமக்கு மாறுது இல்லையா? சொர்க்கத்தில் அற்புதமாக இருந்த குணம் போக போக கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கடவுள் எப்போவுமே அவருடைய குணம் அன்பு கடலாக, அமைதி கடலாக, ஆனந்த கடலாக தான் இருப்பார். ஸோ அதனால தான் சதா சிவம், சதா முருகன், சதா வெங்கடாஜலம் இப்படியெல்லாம் சொல்கிறது கிடையாது. எப்போவுமே சிவன் சிவனாகவே இருக்கிறார், குணத்திலும் சரி, தோற்றத்திலும் சரி. ஆனால் கலியுகத்தின் இறுதி 100 வருடத்தில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து அவருக்கு சமமாக நம்மளை மாற்றுறார். ஆனால் அதுக்கப்புறம் நாம் கீழான நிலை அடைகிறோம். மறுபடியும் அவர் தனக்கு சமமாக மாற்றிட்டு போகிறார். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா, கடவுள் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆதாமை எழுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இறைவனுடைய ஞானத்தை கொடுத்து, இங்கே உடல் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது, ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயந்தான் ஆன்மீகன்றது. ஆனால் மனிதர்கள் எழுதும்போது அதை உடலாக காட்டிட்டாங்க. ஸோ அதனால் மனிதர்களுக்கு ஒன்றுமே புரியல, நிஜமாகவே ஸ்தூலமாக அப்படி நடந்துச்சு போல இருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அத்திவரதர் கோயிலில் 40 வருடத்திற்கு ஒரு முறை அந்த குளத்துக்கு கீழே சேத்துல இருக்கக்கூடிய அந்த அத்திவரதர் சிலையை எடுத்து கழுவி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க. மறுபடியும் அந்த 40 நாள் கழித்து மறுபடியும் போட்டுடுறாங்க குளத்துக்குள்ளே. ஸோ இதெல்லாம் இங்கே நடக்கிற விஷயம் இல்லையா? கடைசி 100 வருடத்தில் இறைவன் நம்மளை சாக்கடையில் இருக்கிற காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாக்கடையில் மூழ்கி இருக்கிற நம்மளை அலங்காரம் பண்ணி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அடுத்தது நாம் என்ன பண்ணுறோம்? மறுபடியும் கலியுக சாக்கடையில் விழுந்து கிடக்கிறோம். மறுபடியும் கடவுள் ஸோ இந்த காலச்சக்கரத்தை தான் அங்கே 40 வருடத்திற்கு ஒரு முறைன்னு காட்டிட்டாங்க. ஆனால் இது 5000 வருடத்திற்கு ஒரு முறை இறைவன் இப்படி ஆக்குறார். ஆனால் அரைக்கல்பம் நம்ம பூஜிக்க தகுந்த தேவதைகளாக இருக்கிறோம், அதை புரிஞ்சுக்கணும். அதில் வெறும் 40 நாள்னு காட்டியிருக்கிறாங்க. அரைக்கல்பம் தேவதையாக இருக்கிறோம், அரைக்கல்பம் தான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த பாவம் செய்ய ஆரம்பிக்கும் எடுத்த உடனே தண்டனை கிடைக்காது. இந்த துவாபர யுகம் ஃபுல்லாக தண்டனை கிடையாது. கலியுகத்தில் தான் உங்களுக்கு பாவத்துடைய அளவு அதிகமான பிறகு தான் தண்டனையே கிடைக்கும். ஸோ இதுவே கடவுளுடைய கருணை தான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.